ஐபிஎல்லோட 63வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்ல நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச்சு 21 மே ஈவினிங் 7:30க்கு மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ரெண்டு டீமுக்குமே மஸ்ட் வின் கேமு. பாக்கி 3 டீமுமே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த ரெண்டு டீமில் அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க கன்ஃபார்மாக பிளே ஆஃபுக்கு செலக்ட் ஆவாங்க. ரெண்டு பேருக்குமே மஸ்ட் வின் கேம் தான். மும்பை மொத்தம் 12 மேட்ச்சில் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. டெல்லி 12ல் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. மும்பையோட கடைசி 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. ஆனால் டெல்லி கடைசி 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க, 1 மேட்ச் மழையில் கேன்சல். வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 122 மேட்ச் விளையாடிருக்காங்க, 56 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, சேசிங்கில் ஒரு 66 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 235 ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 67, அதுவுமே மும்பை இந்தியன்ஸ் தான். ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 214 எம்ஐ ஆர்ஆர்க்கு அகைன்ஸ்டா. கிரவுண்டோட ஏவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180. வான்கடேல ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க. இந்த மேட்ச்சு ஒரு 155 அப் அண்ட் டவுன் மலையில் 2 முட்டை நின்று நடந்துச்சு. 2 பேருக்குமே சான்சஸ் இருந்துச்சு. கடைசியாக ஃபைனலாக டிஎல்ல ஜிடி ஜெயிச்சாங்க. அதுக்கு பிஃபோர் மேட்சஸில் மும்பை ஜெயிச்சாங்க. அதுக்கு பிஃபோர் மேட்ச் மும்பை தோற்றாங்க வான்கடேல. ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 215, 161, 177, 176, 160, 160, 200. எவரேஜாக ஒரு 160, 170 மினிமமாக வருது. மேக்ஸிமம் ஒரு 200 வரைக்கும் போகுது. ஹெட் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 36 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 20 மேட்ச் மும்பை ஜெயிச்சிருக்காங்க, 16 மேட்ச் டெல்லி ஜெயிச்சிருக்காங்க. மும்பை டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 247 அடிச்சிருக்காங்க, டெல்லி ஒரு 257 அடிச்சிருக்காங்க எம்ஐக்கு அகேன்ஸ்டா. இவங்க லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 92, இவங்க ஒரு 66. மும்பை டிசி கடைசி 5 மேட்ச்ல 4 மேட்ச் மும்பை தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் டெல்லி ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்டாக விளையாண்ட எல்லா மேட்ச்லையுமே மும்பை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. மும்பையோட ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டன், வில்சாக்ஸ், போல்ட்டு அண்ட் போஸ்க்கு வந்து போன மேட்ச் பேட்டிங் பண்ணாரு. ஒரு சின்ன இன்ஜுரியில் வெளியில் போயிட்டாரு, பவுலிங் பண்ணலை. அவருக்கு பதிலாக அஸ்வின் குமார் தான் பவுல் பண்ணாரு. ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டன் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான் ஓப்பனிங் இறங்கினாரு. வில்சாக்ஸுமே அப்பப்போ ஒரு ஹையஸ்ட் ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு, பவுலிங்லையுமே ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு. ட்ரெண்ட் போல்ட் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காரு, பேக் டு பேக் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறாரு. டீமை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரு டீசெண்டாக ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். 1 டவுன் சூரியகுமார் விளையாடுறாரு, அவர் நல்ல ஃபார்மில் இருக்காரு. பேக் டு பேக் எல்லா மேட்சுமே 30-40 மினிமம் போகிறாரு. ஓப்பனர்ஸ் இனிஷியலாக விக்கெட் விட்டாங்கன்னா வில்ஜாக்ஸை கொஞ்சம் இனிஷியலாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவருமே இனிஷியல் சான்ஸ் கிடைக்கும்போது ஒரு 30-40 மினிமம் போகிறாரு. திலக் வர்மாவும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன் தான். அவருக்கு ரீசெண்டாக டாப் ஆர்டரில் அந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, பட் பேட்டிங் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு 30-40 அவருமே அடிச்சு கொடுத்துருக்காரு. மிடில் ஆர்டர் பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியா நல்ல ஹிட்ரு, அவருமே இனிஷியலாக வரப்போ கொஞ்சம் பெரிய ரன்ஸ் போயிருக்காரு. டெத்தனில் வரும்போது ஓரளவுக்கு ஃபினிஷர் ரோலும் பண்ணியிருக்காரு. நமந்தீர் பெருசாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, மோஸ்ட் ப்ராபப்லி மேக்ஸிமம் இனிஷியல் விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் அவருக்கு பேட்டிங் கிடைக்கும். பேட்டிங் கிடைச்சிச்சுன்னா அவருமே அப்பப்போ ஒரு 10-15 ரன் அடிச்சு கொடுக்குறாரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியா அப்பப்போ ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. தீபக் சகர் இனிஷியலாக பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர் முழுசாக போட்டுறாரு. அவருமே இனிஷியல் விக்கெட் வந்துச்சுன்னா ஓவர்ஸ் கன்டினியூ பண்ணுறாங்க, இல்லைன்னா அவர் ஓவரை ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டும் ஜஸ்பிரித் பும்ராவும் பெஸ்ட் பவுலர்ஸ் தான். 2 பேருமே பேக் டு பேக் விக்கெட் கன்சிஸ்டண்டாக எடுக்கிறாங்க. அதனால தான் மும்பை ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஸ்வின் குமாருக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கிறது இல்லை, ஆனால் சான்சஸ் கொடுக்கும் போதெல்லாம் அவருமே கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே ஒரு நல்ல பவுலர் தான். வில்ஜாக்ஸ் அப்பப்போ ஒரு சில ஓவர்கள் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க, அவருமே ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. கரண் சர்மா இம்பாக்ட்ல வராரு, அவருமே அப்பப்போ 1-2 விக்கெட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. மும்பையோட கடைசி 5 மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் தோத்தாங்க, பாக்கி எல்லா மேட்சுமே டீசெண்டா விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. ரன்ஸுமே பாருங்க, கடைசி மேட்ச் மழையில வந்துச்சு, அதனால பெரிய ஸ்கோரிங்ல லோ ஸ்கோரிங் கேம் தான். அந்த மேட்ச் மட்டும் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் பாருங்க ஒரு 217 ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் பாருங்க, இந்த மேட்ச்மே ஒரு 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் பாருங்க 143 டார்கெட் தான், அதில் 15 ஓவரில் முடிச்சாங்க. இந்த மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி 15 ஓவரில் மேட்சை முடிச்சாங்க. எல்லா மேட்சுமே பெரிய ஹிட்டிங் ஆடி இருக்காங்க. பேட்ஸ்மேன் பவுலிங் ரெண்டுலையுமே பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட்ஸை பாருங்க, ரோஹித் சர்மா கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 7 ரன்னு, அதுக்கு பிஃபோர் 53, 12, 70, 76. கடைசி 5 மேட்ச்சில்
1 2 3 மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 18 8 49 65 ஒரு மேட்ச் மட்டும்தான் 2 ரன்னு. வான்கடே ஸ்டேடியத்திலுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 7, அதுக்கு பிஃபோரா ஒரு 12 76 நாட் அவுட் 26 17. ரிக்கல்டன் ஒரு பெரிய ஹிட்டர் தான், அவருக்குமே சான்சஸ் கிடைக்கும் போது பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அவரோட ஸ்கோருமே பாருங்க, கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 2 ரன்னு, அதுக்கு பிஃபோரா 61 58 11 24. டிசிக்கு எகென்ஸ்டா ஒரு 41 அடிச்சிருக்காரு. வான்கடேலையுமே கடைசி மேட்ச் தவிர பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 58 24 31 17 டீசெண்டா விளையாடி இருக்காரு. வில் ஜாக்ஸோட ரெக்கார்ட் பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் 50 அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் பேட்டிங் கிடைக்கல, அதுக்கு பிஃபோரா 29 22 பேட்டிங் இல்லை. பேட்டிங் அடிச்ச 3 மேட்சுமே பெஸ்டா பண்ணியிருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாமே ஒரு மேட்ச்ல ஒரு ரன் அடிச்சாரு, அதுக்கு பிஃபோரா ஒரு 41 ரன் அடிச்சிருக்காரு. வான்கடேல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 53 29 36 22 16 பெஸ்டாவே பண்ணியிருக்காரு. பவுலிங்ல அப்பப்போ ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தான் ஓவர் போட்டிருக்காரு, அதுல ஒரு மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. வான்கடேலுமே 5 மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சூரியகுமாரோட ரெக்கார்ட் பாருங்க, எல்லா மேட்சுமே டாப்பா ஆடி இருக்காரு. 35 48 நாட் அவுட் 54 40 நாட் அவுட் 60 நாட் அவுட், எல்லா மேட்சுமே மினிமம் 35 40 போறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 2 மேட்ச்ல 40 26 அடிச்சிருக்காரு, அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும் ரன்ஸ் இல்லை. வான்கடேல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 35 54 68 நாட் அவுட் 26 28 பெஸ்டாவே பண்ணியிருக்காரு. திலக் வர்மாக்கு ரீசெண்டா பேட்டிங்கே கிடைக்கல, டாப் ஆர்டர்ஸே டீசெண்டா விளையாடி மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால இவருக்கு சுத்தமா பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பிஃபோரா பேட்டிங் கிடைச்சப்போ ஒரு 30 40 மினிமம் ஆடி இருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருப்பாரு, கடைசி 2 மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு, அதுக்கு பிஃபோரா 6 41 21. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 7 6 பேட்டிங் கிடைக்கல, 21 56 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் செகண்ட் டவுன் இறங்கி ஒரு பியூட்டிஃபுல் 48 அடிச்சாரு. பாக்கி எந்த மேட்சுமே சொல்லிக்கிற மாதிரி இனிஷியலா இறங்கல, பேட்டிங்குமே அந்த அளவுக்கு கிடைக்கல. டிசிக்கு எகென்ஸ்டா ஒரு 2 46 39 59 டீசெண்டா அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் மட்டும் 5. வான்கடேலையுமே ஒரு 1 5 21 42 16, அவருமே பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரீசெண்டா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மேட்சும் விக்கெட் வரல, மேட்சஸ் ஓவர்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் போடுறாரு. லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டா மொத்தமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வான்கடேல கடைசி 3 மேட்ச் விக்கெட் வரல, அதுக்கு பிஃபோரா ஒரு 1 2 எடுத்திருக்காரு. நமந்தீருமே ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், அவருக்குமே சுத்தமா இப்போ பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. மும்பையோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸே மேட்சை இயர்லியரா முடிச்சிடறாங்க, அதனால அவருக்கு பாருங்க கடைசி 5 மேட்ச்ல 3 மேட்ச் சுத்தமா பேட்டிங் கிடைக்கல. ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சி ஒரு 25 ரன் ஆடி இருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டா ஒரு 38 அடிச்சிருக்காரு. வான்கடேலையுமே ஒரு 25 11 ஓரளவுக்கு 2 மேட்ச் ஆடி இருக்காரு. போஸ் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் தான். போன மேட்ச் ஒரு 27, அதுக்கு முன்னாடி பேட்டிங் கிடைக்கல, அதுக்கு முதல் மேட்சும் ஒரு 20 ரன் அடிச்சிருக்காரு. போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி, அதனால பேட்டிங்கோட வெளியில போயிட்டாரு, பவுலிங் போட வரல. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் அவர் பேட்டிங் போட ரெண்டுமே பண்ண சான்சஸ் இருக்கு. தீபக் சகார் பாருங்க, அப்பப்போ ஒரு சிங்கிள் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. கடைசி 5 மேட்ச்ல 1 1 மேட்ச் விக்கெட் இல்லை 2 1 டீசெண்டா பவுல் பண்ணி 5 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 1 விக்கெட் இல்லை 3 2 விக்கெட் இல்லை ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. வான்கடேல 5 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. போல்ட பொறுத்தளவுக்கு ரீசெண்டா பாருங்க எல்லா மேட்சுமே ஒரு 2 3 விக்கெட்ஸ் மினிமம் போறாரு. டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு, 2 3 3 4 எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 1 3 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வான்கடேலையுமே ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு, இந்த மேட்ச் மட்டும் விக்கெட் வரல, பாக்கி எல்லா மேட்சுமே 2 3 1 2 டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா பாருங்க இன்ஜுரியிலிருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு, பட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மேட்சுமே டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. 2 2 4 1 2 எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 1 1 2 3 மேட்ச் விக்கெட் இல்லை. வான்கடேலுமே ஒரு 2 4 2 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்லை, நல்லா டீசெண்டா பவுல் பண்ணி எல்லா மேட்சுமே பெஸ்ட் பவுலிங் பண்ணியிருக்காரு. கரண் சர்மா அந்த அளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் கிடையாது, அப்பப்போ பாருங்க 3 விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. சில டைம் கிளிக் ஆச்சுன்னா விக்கெட் பேக் டு பேக் வரும். டிசிக்கு எகென்ஸ்டாவுமே கடைசி மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் வரலை. அஸ்வின் குமாருக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப லோவா தான் கம்மியா கிடைக்குது. நான் ஒரு பெஸ்ட் பவுலர் தான், எல்லா மேட்சுமே பாருங்க 2 1 1 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. பட் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
மோஸ்ட் ப்ராப்ளி சீனியர் பவுலர்ஸ் நிறைய பேர் மும்பையில் இருக்கிறனால இவருக்கு ரொம்ப சான்சஸ் கம்மியாக தான் கிடைக்குது. பட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இந்த கிரவுண்ட்லையுமே பாருங்க 2, 1, 4 3 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசியோட ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு டூப்ளிஸு, ஸ்டப்ஸு, சமீரா அண்டு முஸ்தபிகுர் ரஹீம் 4 பேர் இருக்காங்க. முஸ்தபிர் ரஹீம் போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. பட் ஆனால் விக்கெட் டேக்கிங் வரலை. சமீரா ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்டப்ஸ் ஒரு பெஸ்ட் ஃபினிஷரு, நல்ல பெரிய ஹிட்டிங் போகிறாரு. டூப்ளிசஸு பெரிய சீனியாரிட்டி பிளேயரு, பெரிய லெவலில் ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்காரு. பட் ஆனால் ஒரு நல்ல ஸ்கோரிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் வீடியோலே சொன்னோம், கேஎல் ராகுல் ஓப்பனிங் வரும்போது பெரிய ஹிட்டிங் போகிறாரு. பட் ஆனால் டீம் மிடில் ஆர்டரில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போன வீடியோலே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போன மேட்ச் ஒரு ஓப்பனிங் இறக்குனாங்க, பெரிய ஹிட்டிங்கு, பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடித்தார். ஆனால் இருந்தாலும் பவுலர்ஸு சுத்தமாக யாருமே விக்கெட் எடுக்காதனால ஜிடி பியூட்டிஃபுல்லாக விளையாடி விக்கெட் இல்லாமல் அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. கேஎல் ராகுலும் டூப்ளிசிஸும் ஓப்பன் பண்ணுறாங்க. டூப்ளிசிஸ் ஒரு நல்ல டீசெண்டான பேட்ஸ்மேன் தான். நெக்ஸ்ட் ஒன் டவுன் அபிஷேக் பூரல் வராரு. பூரலுமே ரீசெண்டாக ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் மாறாரு. ஒருமே ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் தான். நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் உள்ள வருவார். அக்சர் பட்டேல் ரீசெண்டாக பேட்டிங்கில் நல்லாவே ஃபார்மில் இருக்காரு. ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் அடி கொடுக்குறாரு. ஸ்டப்ஸுமே நல்ல ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவருமே கிளிக் ஆச்சுன்னா ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பொறுத்தளவுக்கு அஸ்தோஷ் சர்மாவும் சமீர் ரிஸ்விக்கும் மிடில் ஆர்டரில் இருக்காங்க. பட் அவங்க 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அஸ்தோஷ் சர்மா மட்டும் அப்பப்போ ஒரு சில ரன்கள் அடிச்சிருக்காரு. ரிஸ்விக்கு அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பெருசாக பேட்டிங் இது வரைக்கும் எந்த மேட்ச்லையுமே ஆடலை. பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக டெல்லியோட எந்த பவுலருமே சொல்லிக்கிற அளவுக்கு விக்கெட் டேக்கிங்ல இல்லை, ரொம்ப டவுனில் இருக்காங்க. அதனால தான் பேக் டு பேக் எல்லா மேட்சுமே தோத்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு யாருமே பெரிய விக்கெட் டேக்கிங் போகிறது இல்லை. குல்தீப் யாதவ்லாம் நல்லா ஹை லெவலில் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ரீசெண்டாக எந்த மேட்சுமே விக்கெட் இல்லாமல் பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே அதே தான், பேக் டு பேக் எந்த மேட்சுமே விக்கெட் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க. அப்பப்போ அக்சர் பட்டேல் மட்டும் ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. டிசியோட கடைசி 5 மேட்ச் பாருங்க, இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி எல்லா மேட்சுமே தோற்று தான் இருக்காங்க. இந்த மேட்ச் மட்டும் மழையில் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மேட்சுமே தோத்துட்டாங்க. 199 ரன் அடித்தாங்க. அதை விக்கெட்டே இல்லாமல் ஜிடி பியூட்டிஃபுல்லாக அந்த மேட்சை க்ளோஸ் பண்ணாங்க. ஸ்கோரிங் ஓரளவுக்கு டீசெண்டாக அடிக்கிறாங்க. பட் பவுலர்ஸு அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்காதனால மேட்ச்சு கண்டிப்பாக தோத்துடுறாங்க. ரெக்கார்டை பார்க்கும்போது ராகுல் பாருங்கள், ஒரு டீசெண்டாக போன மேட்ச்சு ஒரு 112 ரன் அடித்தார். அதுக்கு பிஃபோராக 10, 7, 41, 57 ஓரளவுக்கு டீசெண்டாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு. மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஒரு 15, 55, 28, 103, 103 பாருங்க 2 மேட்ச் பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு போன சீசன்களில். வான்கிடேலையுமே பாருங்க கடைசி 3 மேட்ச் ஒரு 55, 77, ஒரு 103, 250 ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோராக ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக்கு 2 மேட்ச் பேக் டு பேக்கு 0ல் அவுட் ஆயிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு ரீசெண்டாக. டூப்ளிசிஸ் பாருங்க ஒரே மேட்ச் தான் 50 அடிச்சிருக்காரு. பாக்கி எல்லா மேட்சுமே கொஞ்சம் லோவர் தான், அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்லி அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரெக்கார்டு பாருங்கள், பழைய சீசன்லாம் பெரிய லெவலில் ஆடி இருக்காரு. பட் இந்த சீசனில் தான் கொஞ்சம் டவுனாக இருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாக பாருங்கள் 61, 65, 73 அவருமே கடைசி 3 மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோராக ஒரு 16. வான்கடையிலையுமே பாருங்கள் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரு 61, 65, 44, 73, 8 கடைசி 4 மேட்ச் பாருங்கள் ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடிருக்காரு வான்கடையில். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்சுமே ஒரு பெரிய ஹிட்டிங் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அபிஷேக் பூரலுமே ஓரளவுக்கு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருக்காரு. இந்த 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் டவுனு. பாக்கி எல்லா மேட்சுமே பாருங்க 30, 28, 51 ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி இருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாமே ஒரு 33, 36, 41 ஒரு மேட்ச் மட்டும் ஒரு ரன் அடிச்சிருக்காரு. பாக்கி எல்லா மேட்சுமே டீசெண்டாக விளையாடி இருக்காரு. வான்கடையிலுமே ஒரு 41 ரன் அடிச்சிருக்காரு. அக்சர் பட்டேல் பாருங்க இந்த ஒரு மேட்ச் மட்டும் சிங்கிள் டிஜிட், பாக்கி எல்லாம் 25, 43, 15, 34 எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி இருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாமே ஒரு 9, 11, 8, 54, 19 அடிச்சிருக்காரு. வான்கடையில் 8, 19, 42, 24 ஒரு மேட்ச் மட்டும் ஒரு ரன்னு. பவுலிங்கில் போன மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோராக 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோராக விக்கெட் இல்லை. மும்பைக்கு எகென்ஸ்டாக கடைசி 5 மேட்சில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 2, 1, ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டப்ஸ் பாருங்க ஒரே மேட்ச் மட்டும் ஒரு ரன்னு. பாக்கி எல்லா மேட்சுமே 21, 41 நாட் அவுட்டு, 34 ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஒரு 48, 71 அடிச்சிருக்காரு. வான்கடையில் ரீசெண்டாக கடைசியாக விளாண்ட மேட்ச் 71 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோராக
கொஞ்சம் டவுன் தான். ரிஸ்வி அந்த அளவுக்கு பெரிய சான்சஸ் கிடைக்கிறது இல்லை, அதனால எல்லாமே லோயர் ஆர்டர் தான். ஸ்கோர் பாருங்க 20, 4, 15, 21, 1. மும்பை கிங்ஸா ஒரு 14 ரன் அடிச்சிருக்காரு. அஸ்தோஷ் சர்மா போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, ஒரு 41 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா சொல்லிக்கிறவங்களுக்கு அந்த மேட்சுமே இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 37. அப்பப்போ ஒரு பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. மும்பை கிங்ஸாமே ஒரு 17, 61 அடிச்சிருக்காரு. யுப்ராஜ் நிகாம் விக்கெட் டேக்கிங்ல பெருசா அந்த அளவுக்கு இல்லை. பாருங்க ஒரே ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம பேட்டிங்ல அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது பாருங்க 18, 32, 12 வரைக்கும் அடிச்சிருக்காரு. மும்பை கிங்ஸாவும் ஒரு 14 ரன் அடிச்சிருக்காரு. சமீரா எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. போன மேட்ச் ஜிடி கூட சுத்தமா விக்கெட் எடுக்கல. மும்பை கிங்ஸாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 4 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. முஸ்தபிகுர் ரஹீம் போன மேட்ச் தான் உள்ள வந்தார். இந்த சீசன்ல விக்கெட் வரலை. அதுக்கு பிஃபோரா பழைய சீசன்கள்ல ஒரு 2, 1 வரைக்கும் எடுத்திருக்காரு. மும்பை கிங்ஸாவும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 1, 3, 1 எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா எந்த மேட்சுமே விக்கெட் இல்லை பாருங்க. எல்லா மேட்சுமே டவுன்ல தான் இருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு. மும்பை கிங்ஸாவும் 2, 1, 3 எடுத்திருக்காரு. 2 மேட்ச் விக்கெட் வரல. வான்கடேலையுமே ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் ஒரு 1 விக்கெட் இல்லை, 4 விக்கெட் இல்லை, ஒரு 1 அளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசி 2 விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே பாருங்க ஒரு 1, 1, 2 எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டா இப்போதான் இன்ஜுரிலேருந்து வந்திருக்காரு. அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு விக்கெட் டேக்கிங் இது வரைக்கும் வரல. மும்பை கிங்ஸாவும் ஒரே மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட்டே எடுக்கலை. மும்பையை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டனும் சர்மாவும் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வில்ஜாக்ஸ் பேட்டிங் பவுலிங் 2லையுமே பாயிண்ட் வரும். அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். சூரியகுமார் யாதவ் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ரீசெண்டாக எல்லா மேட்சுமே 30, 40 மினிமம் ஆடுறாரு. அவருமே ஒரு பெஸ்ட் பிக் தான். திலக் வர்மாவுக்கு அந்த அளவுக்கு ரீசெண்டாக பேட்டிங் கிடைக்கல, அதனால எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு அவருமே பெஸ்ட் ஃபினிஷர் தான். ஓவர்லேயுமே அப்பப்போ ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். நவந்தீர் சுத்தமாக பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. போஸ் போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மேட்ச் விளையாடுவாரா இல்லையாங்கிறது சின்ன டவுட் தான். தீபக் சகார் மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் கன்ஃபார்மாக ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. கரண் சர்மாவும் எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ஐ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் போல்டும் ஜஸ்பிரித் பும்ரா மஸ்ட் பிக்காக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக 2 பேருமே 2-3 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்கிறாங்க. பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அஸ்வின் குமார் சான்சஸ் கிடைச்சா கண்டிப்பாக அவரையுமே ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு தீபக் சகார் போல்டு, பும்ரா ஃபுல் ஓவர்ஸ் போடுவாங்க. ஹர்திக் பாண்டியா, கரண் சர்மா, அஸ்வின் குமார், வில்ஜாக்ஸ் ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்குவாங்க. டெத் அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் போல்டும் பும்ராவும் டெத் அண்ட் ஃபினிஷராக கண்டிப்பாக இருப்பாங்க. டிசி பொறுத்தளவுக்கு போன மேட்ச் ராகுல் ஓப்பன் பண்ணார். இந்த மேட்சுமே ராகுல் தான் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுவார். அவருமே டீசெண்டாக எல்லா மேட்சுமே ஆடுறாரு. அவருமே ஒரு பெஸ்ட் பிக்கு தான். டூப்ளிசிஸ் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பெரிய ஹிட்டிங் ஆடலை, பட் ஆனாலுமே அவருமே பெரிய ஹிட்டர் தான். அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். அபிஷேக் பொருள் ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். அக்ஷர் பட்டேல் பேட்டிங் பவுலிங் 2லையுமே பாயிண்ட் வருது. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். ஸ்டப்ஸு டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் டெத் அண்ட் ஃபினிஷராக இருப்பார். ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடுவார். யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷியை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, அவாய்ட் பண்ணிடுங்க. அஸ்தோஷ் சர்மாவும் பெருசாக கிடைக்காது. அவருமே ஜிஎல்ஐ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யுப்ராஜ் நிகம் ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் ஆடுறாரு. ஜிஎல்ஐ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு எந்த பவுலருமே சொல்லிக்கிற அளவுக்கு விக்கெட் டேக்கிங்ல இல்லை. ரீசெண்டாக எல்லாருமே டவுனில் தான் இருக்காங்க. ஜிஎல்ஐ மாற்றி மாற்றி ஒரு டீமில் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு முஸ்தபிகுர் ரஹீம், சமீரா அண்டு குல்தீப் யாதவ், நடராஜன் ஃப்ளோர்ஸ் போடுவாங்க. அக்ஷர் பட்டேல், விர்பாஸ் ஜிகம் ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்குவாங்க. டெத் அண்டை பொறுத்தளவுக்கு நடராஜன், முஸ்தபிகுர் ரஹீம், சமீரா 3 பேருமே டெத் அண்ட் பவுலர்ஸாக இருப்பாங்க. மும்பையை பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரிக்கல்டன், சர்மா, யாதவ், வில்ஜாக்ஸ் 4 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க 4 பேருமே சேஃப் பிக்காக இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் 2லையுமே பாயிண்ட் வரும். அவருமே ஒரு சேஃப் பிக்கு. பவுலரு பும்ரான் போல்டு மஸ்ட் பிக்காக யூஸ் பண்ணுங்க. டெல்லியை பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டர்ஸ் பேட்டர்ஸ் மட்டுமே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே சேஃப் பிக்காக இருப்பாங்க. பவுலர்ஸு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக யாருமே கிடையாது. குல்தீப் யாதவ் மட்டும் மும்பைக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ஆனால் ரீசெண்டாக சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு திலக் வர்மா மும்பையோட டாப் ஆர்டர்ஸ் ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா இவர் தான் கொஞ்சம் இனிஷியலாக வந்து ஒரு 30-40 ரன்ஸ் மினிமம் ஆடுவார். கண்டிப்பாக ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. டெல்லியோட பவுலர்ஸ் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்ம் யாருமே கிடையாது. 3 பேருமே டவுனில் தான் இருக்காங்க. பட் மேபி ஏதோ ஒரு மேட்ச் கிளிக் ஆகிற பட்சத்தில் அவங்களுமே ஒரு 2-3 விக்கெட்ஸு கண்டிப்பாக போகக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். அதனால ஜிஎல் டீமில்
பவுலர்ஸை கொஞ்சம் மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் தீபக் சகாரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அவருமே ஒரு பெஸ்ட் பவுலர் தான். அப்பப்போ ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அஸ்வின் குமார் ஒரு சூப்பர் பவுலர் தான். பட் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச் அவருக்கு சான்சஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜிஎல் டீமில் யூஸ் பண்ணுங்கள். எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு ராகுல், சூரியகுமார் யாதவ், அந்த அக்சர் பட்டேல் 3 பேருமே சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டன் ஓரளவுக்கு பெரிய ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ரோஹித் சர்மா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவருமே ஜிஎல் டீமில் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். மும்பையில் பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். பில் ஜாக்ஸுமே கொஞ்சம் இனிஷியலாக ப்ரமோட் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு 30-40 ரன்ஸ் போகிறாரு. கண்டிப்பாக அவருமே ஜிஎல்ஏ கேப்டனாக யூஸ் பண்ணலாம். டூப்ளிசிஸ் பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு பெரிய ஹிட்டிங் விளையாடுறது இல்லை. இன்ஜூரிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்காரு. சம்டைம்ஸ் கிளிக் ஆகும்போது அவருமே ஒரு 40-50 ரன்ஸ் மினிமம் போகக்கூடிய பிளேயர் தான். அபிஷேக் பொருளுமே ஒரு பெரிய ஹிட்டர் தான். அவருமே சான்சஸ் கிடைக்கும்போது ஒரு 30-40 மினிமம் போகிறாரு. அவருமே ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு ரிக்கல்டனை கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்கோம். டாப் ஆர்டர்ஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலை போட்டிருக்கோம். பவுலர்ஸுமே ஒரு சில பவுலர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இந்த டீமில் சர்மாவை கேப்டனாகவும் ராகுல் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்தளவுக்கு ராகுல் கேப்டனாக இருப்பார். சூரியகுமார் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி சில மெயின் பிளேயர்ஸை ரொட்டேஷன் பேசிஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.